இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. எங்க மாப்பிள்ள போறது நியூ இயருக்கு? நியூ இயர் பெரிய இந்த நியூ இயர் 24 எப்படிதோ அதான் 25. 24 எப்படி போச்சுன்னா தெரியல. 25 கண்ணாடி வாங்கிட்டு போன வருஷத்துக்கு போன வருஷமா இன்னும் கண்ணாடி திருப்பி தராம வச்சிருக்கீங்க நீங்க. போன நாள் ஐயோ வேணாண்டா விட்டுறா. நேத்து வாங்கியிருப்பாரு, புரியுதா? நீ வாய மூடுறா, உடனே எக்ஸ்பிரஷன் போட்டாங்களா? வேணாண்டா. நீ வந்து மாப்பிள்ள முன்னாடி என்ன தெரியும், நீ வந்து பென்ட்ரைவ் வாங்கினா கொடுக்க மாட்ட, கண்ணாடி வாங்கினா கொடுக்க ஏய் வேணாண்டா. அதான் நினைக்கிறேன். வாங்கிட்டு இந்த வருஷம் வாங்கி தரல. டிசம்பர் 31 உனக்கு புரியல? புரியலையே. புரியலைனாலும் பொத்தி நீ வீட்டுக்கு போ. சும்மாறா, தேவையில்லாத வேலை பார்க்காரா. போன வருஷம் சாப்பிட்டது இந்த வருஷம் ஆச்சு. பசி சரியான பசியா இருக்கு. ஏய் பண்ணாதீங்கடா, வேணாம்டா. நியூ இயர் சொல்றா. ஆமாடா, அதுதான் பண்றேன்னு உனக்கு தெரியலையாடா. ஏற்கனவே ஒரு 4-5 வீடியோவா பண்ணி 21 நியூ இயர்ல இருந்து இப்போ வரையும் பண்ணிக்கிருக்கோம்டா. பதிலாம் எப்படி நியூ இயர் கொண்டாடுறது? ஏனாடா நியூ இயர் காமெடி வேற. நான் போன டிஷர்ட் ஒரே கலர்ல வருஷம் வந்துச்சு. சரியானது. வேற உடம்பு போன வருஷம் பார்த்ததுக்கு இந்த வருஷம் பார்த்து கொஞ்சம் இலச்ச மாதிரி இருக்குல்ல. ஒரு வருஷத்துல வேற மாதிரி இருக்கியா? 11:50 டாய்லெட்டுக்கு போயிட்டு 12:01 வெளியே வந்தா ஒரு வருஷம் பாத்ரூம் இருந்தா தானே கணக்கு. ஐயோ என்னையும் காமெடி பண்ணா நியூ இயர் காமெடி பண்ணாதீங்கடா. இதெல்லாம் அங்கிள்கள் வாட்ஸ்அப்ல அனுப்புறதுடா. அவங்களே அப்கிரேட் ஆயிட்டாங்க. நீங்க இந்த இதை அனுப்பி திரிறீங்க. ஏய் அங்க யார்கிட்ட சொல்லிருக்க? இதெல்லாம் பண்ணுவோம். என்ன ஒரு வருஷமா ஏன் எங்க போறான் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். பார்த்தா இந்த ஜோக்கு தான். சாப்பிட்டியா? போன வருஷம் சாப்பிட்டேன். அது கூட ஓகே. நீ எல்லாம் ஒரு மனுஷன் உன ஃப்ரெண்ட்னு வச்சுக்கிட்டு இருக்கா? கேட்டா நீ ஒரு தொழில் பண்ற, ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ஒண்ணு உனக்கு ஒரு பிரோஜனமா இருக்கணும், எனக்கு ஒரு பிரோஜனமா இருக்கணும். ஒரு காலண்டர் கூட அடிச்சு தரல நீ. ஓ பிசினஸ் போட்டு அடிச்சு தரணும்டா. அப்பதான் பாக்கும்போது வீட்ல மட்டும் தேய் கிடைக்கும்போது நம்ம ஃப்ரெண்டோட காலண்டர் வேணும், நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், இல்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்ப நமக்கு தோணும், எதுக்கு நீ பிசினஸ் பண்ற எனக்கும் தெரியல உனக்கும் தெரியல. போடா கண்மணிக்கா அப்படா. நீ அட்லீஸ்ட் நீ கொடுத்து வச்சிருப்பல, அவங்க கொடுத்துட்டு போன காலண்டர் கொடுத்து போனா உனக்கு அது ஏன் எனக்கு கொடுக்கலாம்ல? எதுவுமே தராம தொழில் முன்னேறணும்னு பாக்குறான்னா அவனும் முன்னேற மாட்டேங்கிறான். நம்ம பண்ணி டார்ச்சர் பண்றான். நான் என்ன உட்காந்து பெரிய வசந்தங்காவோட மெயின்டைன் பண்ணிக்கிறேன், இல்ல பெரிய ரியல் எஸ்டேட் வச்சு நடத்திக்கிறேன். அவனுக்கு வீட்டுக்கு காலண்டர் அனுப்புறேன். நானே பெட்டி கடை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிறேன். சாயந்தரம் 6 மணிக்கு அது கூட வர்றா. ஃப்ரெண்டுன்னு இருக்கீங்களா? என்னைக்காவது வந்து போடி பண்ணிருக்கியாடா கடையில வர்ற? நீங்க வந்து கடலை முட்டாய் எடுத்து திங்கிற, நீ தின்னா கூட பரவாயில்ல. உன் ஃப்ரெண்டுன்னு ஒரு 70 பேல கூட்டு வந்து அவனுக்கு வேற 2 எடுத்து கொடுக்குறான். என்ன இது நடத்தி விட்டு இருக்க மாட்டாங்க. நீ பார்த்தவங்க நட்புக்குள்ள காசு கேலண்டர் என்ன நடிக்கிறது? கோபி பெட்டி கடை அப்படின்னு நினைச்சுக்குவா. கேலண்டர் இன்சூரன்ஸ் இருக்கு. அதான் போன் இருக்குல்ல, போன்ல கேலண்டர் போறா. என்ன காலண்டர் பாக்குற மாதிரி வருமா? கரெக்ட் தான். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள போன் கொடுக்குற? ரீல்ஸா பாத்துரு ஆப்ரஸ்மா வேற மாதிரி ரோலக்ஸா பத்திலா இருக்கு. 22 வருஷம் ஆச்சு நான் பிறந்து. விளக்கமாறு பிஞ்சிரும். தாடியில நரமுடி வந்துருச்சு. உனக்கு 22 வயசா? 31. இட்ஸ் ஆல் ரைட். மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட்ல சொல்றேன். ஜான் 1 இருந்து டயட் இருக்க, நோ சுகர், நோ ஆல்கஹால். எவனால தடுக்க முடியாதா? மாப்பிள்ள எனக்கு பர்த்டே வருது. அப்ப ட்ரீட் வேணாமா? இல்ல நோ ஆல்கஹால். ஆனா இது ஒரு பிரச்சனை. ஸ்டார்ட்ல சொல்றேன். ஜான் 2 ல இருந்து டயட் இருக்க. அதானே ஜான் 2 நோ டயட்ரா. நோ டயட். எங்க அக்கா கல்யாணம் ஆச்சு? என்னடா வரிசையா வச்சு நான் எப்படா டயட் இருக்குது? அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சீட் டே. மறுபடியும் ஸ்டார்ட்ல தான் ஜான் 3 ல இருந்து எதையும் ஸ்கிராட்ச் பண்ண வேணா அந்த வர்ற இரு. இங்க வா கேமராமேன், பெரிய பீஸ் ஸ்ரீராம் கேமரா எடுத்து செருப்பு இது ஓடி போய் என்னது இதெல்லாம்? அட பாவி, ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நல்லா இந்த டைனிங் டேபிள் கீறி விட்டியடா. ஃபுல்லா ஸ்கிராட்சா இருக்கேடா. பேச்சா சரியா போயிடும். உனக்கு எதுக்கு இந்த டயட் எல்லாம்? 4 நாள் டயட் இருக்க வேண்டியது. எவனாவது ஒருத்தன் அக்கா கல்யாணம் சொன்னா முந்தின நாள் ரூம் போட்டு 3 ஃபுல்லா வாங்கிட்டு உட்கார. டயட் தேவையா? சொல்லு, டயட் பண்ணுவியா? அந்த டயலாக பேசுவியா? இருக்க மாட்டேன். டேபிள் பத்திரம்
is no fucking rule in the world. Live television பண்றான். உடைச்சிரு. பரதேசி, நல்லா இருந்த டேபிள் உடைச்சிட்டீடா. இங்க பாரு 2 துண்டா போயிருச்சு. ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தாருன்னா இதுக்கு சேர்த்துல பில்ல போடுறான். அந்த பரதேசி கீழே கிடந்து கருமத்தெல்லாம் கொண்டு வந்து இடம்ல நீங்க போட்டு வச்சு அதை நீ உடைச்சிட்டு இதுக்கு 8000 ரூபாய் பில்ல போடுவான்டா அவன். இதுக்கு அப்படியா? ஷேர் பண்ணு. இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம்னு சொல்லி ஐடியா கொடுத்தது யாரு? நானே செஞ்சேன். நீயே செஞ்ச. ஸ்கிராட்ச்ல வந்து டேபிளே உடைச்சிருக்கானே சொல்ல மாட்டியா நீ? நீ கேமரா இருக்கிறனால தான் நான் பண்றேன். நீ வா. உன்னே தான் போட நீ வா. என்னடா ஒரு அண்ணன் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஜிம்மா மோட்டிவேட்டரா இருக்காரு. அட்டேங்கப்பா. நம்ம குறைச்சே ஆகணும். குறைச்சே அவனு இருக்கானா? டீச்சர் சைட்ஸ் எல்லாம் வரணும். இன்சின்ஸ் எல்லாம் கேக்குறாரு. அப்படியா? மோட்டிவேட் உச்சகட்டம். ஆஹா, இவனை பிடிச்சோம்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப் போட வச்சிடலாமா? பர்சனல் ட்ரைனிங் இருக்கு. அப்படியா? உனக்கு நான் பண்ணிடுறேன். ஓ இப்படி. வர வாங்க சார். ஜிம் நீ தான். இது என்னோட ஜிம் தான். நிறைய கையை equipments பிடிச்சு வாங்க. கையை ஆமா பிடிச்சு சார். அமுக்குறேன். நீங்க நார்மலா கையை பிடிச்சு ஒரு அமுக்கு. வந்து நல்லா வச்சிருக்கோம். பேச்சே சூப்பரா மாறி. இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய நாங்க வந்து இப்போ நியூ இயர்ங்கிறதுனால நிறைய வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் கேக்குறீங்களா? ஆஃபர்ஸ் கேக்குறீங்களா? வாங்க பிரதர். ஜஸ்ட் ஜிம்ல அப்படியே போயிட்டு வருவோம். ஆஃபர்ல உண்டா? 100 ரூபா கொடுத்து போவானா? பாத்தீங்களா? மிஷினரிஸ்லாம் நல்ல மிஷினரி. அதுவும் 5 நாளுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். வாங்கி போறது. வாங்கி போட்டு ஜஸ்ட் 2 months தான் ஆகுது. எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் ஆள் இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க வந்து 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம சானிடைஸ் பண்றதுக்கு வந்து ஆள் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. போறாங்க ஆயா போறாங்க. ஆமா. எங்கெல்லாம் தொடச்சிருங்க. நல்ல கிளீனான ஜிம் சார். சார் நீங்க வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கீங்கன்னா சூப்பர் ஐடியா இருக்கு சார். நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. சொல்லுங்க. நீங்க வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப் போட்டுக்கிட்டீங்கன்னா 40,000 லைஃப்ல நீங்க அதுக்கு அப்புறம் நம்ம ஜிம் ஃபீஸ் கட்டணும். 40,000 லைஃப் டைம் போட்டு நான் என்ன பண்ண போறேன்? அல்ல பர்சனல் ட்ரெய்னர் நான் உங்களுக்கு 2 month நான் ஃப்ரீ பண்ணி தரேன் சார். 2 month 2 மாசத்துக்கு ஃப்ரீயா? இவர்தான் உங்க பர்சனல் ட்ரெய்னர். நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப கம்மியா ஒரு இருக்கு. வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? ஒரு வருஷம்னா 25,000 ரூபாய் ஆகும் சார். லைஃப் டைம்க்கு 40,000 ரூபாய். இல்ல உங்களுக்கு அது வந்து annual offer சார். 6 மாசத்துக்கு 15,000 வரும் சார். என்னங்க 15,000 6 மாசம் 25,000 ஓ அதனால 40,000 இயர்க்கு கொடுத்துருவாங்க. போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ணி தரேன். 3 மாசத்துக்கு எவ்வளவு? வேணாம். ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? ஒரு மாசத்துக்கு 6,000 ஆகும் சார். 6,000. 6,000 ஒரு வாரத்துக்கு எவ்வளவு? வேணாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு? ஓ காஸ்ட்லியான ஜிம்லாம் அப்படி இருக்குமோ? ஒரு ஹவருக்கு எவ்வளவு? per hour ஹவருக்கு எவ்வளவு சொல்லுங்க. ஏன்னா நம்ம டெய்லி பண்ண போறது கிடையாது. நாங்க முழுக்க அங்கே இருக்க போறோமா? அவர்கிட்ட தான் பண்ண போறோம். 1 ஹவருக்கு எவ்வளவு தெரிஞ்சுட்டா? 1 ஹவருக்கு குடுக்குறதுக்கு நான் என்ன ஹவர் சைக்கிள் வச்சு நடத்திக்கிறேன்னா இல்ல வச்சு பிசினஸ் பண்ணிக்கிறேன். ஆளை மண்டையும் பாரு. நீ ஜிம் பண்ற மூஞ்சியா ஏண்டா இந்த 1 ஹவர் கிராக்கிய கூட்டிட்டு வந்துட்டு இவன் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் போடுவான். இவன் முகரை பார்த்தா உடம்பு குறைக்கலாம். அவன் பாரு அவன் சுத்தி பாரு அவன் திருப்பி பாரு. அவன் பார்த்தா உடம்பு குறைக்கிற ஏதாவது இருக்கடா. இவனை கூட டயட் வேஸ்ட் பண்ணிட்டா. இன்னொரு வாட்டி ஜிம் போயிட்டு வந்தீங்க. எங்கள்கிட்ட பேசுறதுக்கு பாடி லாங்குவேஜ் விட ஜிம் மாதிரி ஐயா என்னங்க என்னாச்சு? ரெசல்யூஷன் இருக்கான்னு பார்த்தா நியூ இயர் வந்துருச்சு. ஆமாங்க. ரெசல்யூஷன் எடுத்துட்டு நம்ம நீங்க நல்லா குடிக்கிறது நிப்பாட்டணும். நல்ல ரெசல்யூஷன் எடுங்க. சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணணும். கோவப்படுற கோவத்தை குறைக்கணும்னு ரெசல்யூஷன். அங்கதான் வரேன் நானு. என்ன குழந்தை வந்து நம்ம சண்டை போடும் போதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைக்கு வந்து டிராமா வந்து எது டிராமாவா? எப்படி ஸ்டேஜ் டிராமாவா இல்ல டே டிராமாவா? டிராமான்னு ஏதோ டிராமா. சொன்னீங்க. அது வந்து அது எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது குத்தி காட்ட தேவையில்ல. நீ இப்படி காட்டி இந்த வெறியேற்ற கூடாது. நான் வந்து ரெசல்யூஷன் எடுத்துட்டே கம்முன்னு இருக்கேன். என்ன ரெசல்யூஷன்? சண்டை போடக்கூடாது. குழந்தைங்க சண்டை போடக்கூடாது. ஆமாங்க. பாப்பா வந்து அப்புறம் நான் வில்லின்னு நினைச்சுக்குருவா. அப்புறம் இங்க வந்து நீங்க உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துரும். நான் தான் ஏதோ பயமுறுத்துறேன். நான் தான் அடிப்பேன். அம்மானாலே அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஆயிருவா. சண்டை போடணும்னா தனியா போய் போடுவோம். ரூம்ல திருப்பி வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டே குழந்தை மாதிரி. நானா என்னைக்கும் அப்படிலாம் நான் சண்டை போடலாம் மாட்டேங்க. 6 மணி 4லலாம் நம்ம நான் வந்து சாகும் போது கூட டாட்டா காமிச்சிட்டே சிரிச்சுக்கிட்டே என்ன இப்ப நீ சாக சொல்றீங்க? எதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் பேட் எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றீங்க? சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் நானு. சண்டைனாலும் நமக்குள்ள இருக்கணும், வெளியே காமிக்க கூடாது. நமக்குள்ளதான் இருக்கு. நான் போய் என்ன வெளியே தண்டா அடிச்சுக்கிறேன்னா இவன் என் புருஷன் இப்படி பண்றேன் நீங்க பண்ணதெல்லாம் நான் போய் வெளியே சொன்னா என்னை சிரிப்பாங்க, காரி துப்புவாங்க. நான் கோவப்படுறேன்னா நீங்க தான் லூஸ் டாக் விடுறீங்க. லூஸ் டாக் நான் விடலம்மா. நான் என்ன நடக்குது சொன்ன நடக்கிற மேட்டர் நான் உன்கிட்ட சொன்னேன். வேணான்னு சொன்னேன். நான் யாரு வேணான்னு சொன்னது? நீங்க வேணான்னு சொன்னீங்கன்னா லூஸ் டாக் விடாமல சொல்லணும். நீங்க லூஸ் டாக் விட்டுட்டு வந்து வேணான்னு சொன்னீங்கன்னா எப்படி நான் லூஸ் ஆனேன்? இப்போ லூஸ்னு சொல்றீங்களா? என்ன சொன்னீங்க? சண்டை போடுற மூடு இல்ல. நான் ரெசல்யூஷன் எடுத்துட்டேன் நானு. ஓ அப்ப நான் சண்டை போடுற மூட்ல இருக்கேன்னு சொல்றீங்க. நான் எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற மூட்லயே இருக்கேன். அதனால இப்ப அதானே சொல்ல வரீங்க? சொல்ல வரல. ஃப்ரீயா விடு.
உனக்கு ஏதாவது பேட் மூட்ல இருக்க போல, நீ ஃப்ரீயா விட, நான் பாத்துக்கிறேன். என்ன விட்டு கொடுத்துட்டு நீங்க இப்ப போனீங்கன்னா நான் கோவப்படுறேன், நீங்க விட்டு கொடுக்குறீங்க, அந்த மாதிரி ஆயிரும். அப்படி வரீங்க இல்ல? புரிஞ்சிருச்சு. இதுக்கு எதுக்கு ரெசல்யூஷன் எடுக்கணும்? இல்ல எதுக்கு ரெசல்யூஷன் எடுக்கணும்? சரி சமாதானம் நீங்க தானே கோவப்படுறீங்க. நீங்க சமாதானப்படுத்துறீங்க, நீங்க கோவப்படுறீங்க. நான் எங்கம்மா கோவப்பட்டேன்? இப்பதானே கோவப்பட்டீங்க. என்ன என்ன நீ கோவப்பட்டுட்டே இருக்க? நீ கோவப்பட்டுட்டே ஆமா சும்மா இதே சொல்லு. அன்னைக்கே ஒரு குழந்தை மட்டும் அழுது நானும் தான் அழுகிறேன். உங்களுக்கு கட்டதுக்கு தான் அழுதுச்சிட்டீங்க. வாடா சொல்ல குட்டி, வாடா. நம்மளுக்குள்ள நக்கிட்டாங்களே. சும்மா நானா கோவப்பட்டேன், லூசு. நான் இங்க வா. அவ்வளவுதான். என்னடா எங்க போய்க்கிருக்கீங்க? போன் பேச ஆரம்பிச்சுட்டேன். போ உள்ள அங்கிட்டு போய் பேசுறேன். அப்படியா? சரி சரி, பாத்து போயிட்டு வாடா. 11 மணி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துல திடீர்னு ஐயோ அம்மா அப்படின்ட்டு வருவான்னு நினைக்கிறேன். ஐயோ 12 மணிக்கு செலிப்ரேஷன் போனல. பிரச்சனை இல்லையா? டேய் எந்த ஹாஸ்பிடல்? எந்த ஹாஸ்பிடல் சொல்றா? ஜில்ஜில் ஹாஸ்பிடலா? ஒரே இது பண்ணா மாட்டதா செய்வோம். ஜில்ஜில் ஹாஸ்பிடலியா? ஜில்ஜில் ஹாஸ்பிடல். சொன்னது அப்படியே வா சொல்றது நீங்க. இப்படிதான் ஏமாத்துறீங்களா? நான் கொஞ்சம் உடனே கிளம்பி வரேன். போனா எங்க போற? ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்டாப்பா. ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னா என்ன? காலைல போய் பாரு. அப்ப காலையில போங்க. ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனு போகாதீங்கன்னு சொல்லுங்க. முடிஞ்சவனா போய் பாருங்க. இப்ப போய் பார்க்கணும் அவசியம் இல்ல. இல்ல இப்ப போய் பாத்துட்டேன்னா எங்க போக போறீங்க? எங்க போய் பார்க்க போறீங்க? ஈஸியா இருக்குல? ஈஸியா இருக்கு. என்ன அடிபடுறது பார்க்க போறீங்களா? இல்ல ஹாஸ்பிடல் ஆக்சிடென்ட் ஆனச்சு நீங்க மேப் போட்டு நான் போய் பாத்துட்டேன். நீங்க போய் பார்த்து என்ன செய்ய போறீங்க? ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்த்துட்டாங்க. வண்டி ரெக்கார்ட் பண்ண போறாங்க. போகாதீங்கன்னு நான் சொல்லல. போங்க விஜயல போய் பாக்குறதுனா பாருங்க. பகல்ல போங்க. இல்ல இப்ப முன்ன தம்பியை கூட்டிட்டு போங்க. தம்பி ஐயோ எனக்கு எதுக்கு தம்பி? தம்பி இல்ல நீங்க போக கூடாது. தம்பியோட இருந்தா தான் நீங்க போகணும். இல்லப்பா தம்பி எதுக்கு என் கூட வர? நானே போயிட்டு வந்துருவேனே. சொல்றேன் இந்த குடும்பத்தை வந்து நான் சொல்றேன் கேட்டு இருக்கறனா இருக்கலாம். இந்த வீட்ல இருக்கணுமா நான் சொல்றத கேளுங்க. கேக்குற மட்டும் இருந்தானே. இல்லப்பா தம்பி ஏன்னா இந்த குடும்பத்தை வந்து ஒரு நாள் கொண்டு வந்தது நானு. இந்த வீட்டை கட்டினது நானு. இல்ல நான் சொல்றேன் என் தலை இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன். கேட்க விருப்பம் இல்லைன்னா ஒன்னும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் நல்ல ஃப்ரெண்டு. ஒரு தடவை போலாம். போங்க தம்பியை கூட்டிட்டு போங்க. தம்பியோட போங்க. நீங்க தம்பி இல்லாம போகாதீங்க. சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேட்டு இருக்க மாதிரினா கேக்குறேன். கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். கேளுங்க. இருக்குங்கிறேன். நான் தான் 12 மணி ஆயிடுச்சு. ஹாப்பி நியூ இயரா. படுங்க போங்க. போய் படுங்க. மதிக்க மாட்டாங்க. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது நடக்கிறது தான். அந்த ஜிம்மெல்லாம் நானும் கிட்டத்தட்ட காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 100 ரூபா தான்டா அப்படின்னு சொல்லி இப்போ கொடுக்க வேண்டாம் 5 நாளுக்கு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னா சரி மெதுவாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு 10 நாள் 15 நாள் போனோம். அதுக்கப்புறம் சரி போதும் அப்படின்னு விட்டாச்சு. இப்படிதான் இந்த மாதிரி அந்த போன வருஷம் இந்த வருஷம் எல்லாருமே இந்த காமெடி பண்ணிருப்போம். கண்டிப்பா நானும் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி பூமர். இல்ல என்னம்மா இது சாப்பிடுறது எல்லாம் ஓகே. என்னம்மா சொல்லுவாங்க, டேய் நான் அவ்வளவுதான்டா, இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வருஷம் தானே பார்க்க முடியும் அப்படிமா. எங்கேயோ போறான் போல இருக்கு வேற. சரி எங்கடா போற அப்படின்னு கேட்டா அது எங்கேயும் போலடா வீட்டுக்கு தான் போறேன். நாளைக்கு காலைல தானே உன்னை பார்க்க முடியும் அப்படிமா. நம்ம புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அப்போ டக்குன்னு நம்ம இந்த காமெடி எல்லாம் யோசிக்க மாட்டோம். இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த காமெடியை வச்சு நம்ம மத்தவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அந்த காமெடி எல்லாம் அப்படியே செத்து போச்சு. இப்ப திருப்பியும் தோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த காமெடியை காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் இயரோட முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த காமெடி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ சில பேர் அதையும் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இத பண்ண மாட்டேன் அத பண்ண மாட்டேன். ஆமா ஆமா அது நானும் இந்த மாதிரி நிறைய அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணும் சீக்கிரம் எந்திக்கணும் அந்த மாதிரிலாம் பண்றதுதான். ஆனா எதுவுமே நான் இப்போ வரைக்குமே எதுவும் ஃபாலோ பண்றது இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் அந்த அப்படி நியூ இயர்னு ஒண்ணு இல்லைன்னு நான் மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா நாளும் ஒரே நாள் தான். இன்னைக்கு என்ன திங்கக்கிழமையா அவ்வளவுதான், திங்கள் செவ்வாய் அப்படிதான். நியூ இயரா இருந்தா எந்த நாளா போயிடுது. அது எதுவும் பெருசா இது பண்றது இல்ல. வெளியில போல அதனால தெரியல. நான் காலேஜ் படிக்கும் போது ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். இப்போ அப்படி இப்போ விட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்